அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தமிழ் கொஸ்டின் 2018ல உள்ள குரூப் 2 கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் 50 கொஸ்டின் அடுத்து பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எதுனா திருக்குறள். ஸோ அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு பெயர் வந்து இன்னொன்னுக்கு ஆகி வருவதை நம்ம ஆகுபெயர்னு படிச்சிருக்கோம். இப்போ இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வகுப்பறை சிரித்தது. ஸோ வகுப்பறைனா அந்த பில்டிங் வந்து சிரிக்காது. ஸோ வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் வந்து சிரிப்பாங்க. அது மாதிரி ஒன்று வந்து இன்னொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். அதுதான் வந்து திருக்குறள். திருக்குறள் நமக்கு ஒரு குறளும் எப்படி இருக்கும், ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய வேற ஒரு கருத்து வந்து இருக்கும். ஸோ ஒன்று இன்னொன்றுக்கு ஆகி வரும் அடையெடுத்த ஆகுபெயர். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், பாசிலை பிரித்து எழுதுக, பசுமை கூட்டல் இலை. பிழையான கூற்றை கண்டறிக. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஃபர்ஸ்ட் நம்ம வல்லினம் மிகும் வல்லினம் மிகாது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். அது வந்து ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பண்பு தொகையில வல்லினம், அதாவது இப்போ கூட நீங்க சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பண்பு தொகையில வல்லினம் மிகும். அடுத்து உவமை, உவமை தொகையில அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி படிப்போம் இல்லையா, 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள், அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகும். அடுத்து வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும். உரிச்சொல் தொடர். ஸோ இந்த 5 நிறைய இருக்கு. பட் பேசிக்கா இந்த 5 வந்து நீங்க வல்லினம் மிகும் அப்படின்றதுல படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பண்பு தொகை, ரெண்டாவது உவமை, அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, வன்தொடர் குற்றியலுகரம், உரிச்சொல். சரியா? இப்ப வல்லினம் எதுலெல்லாம் மிகாது, நமக்கு இந்த கொஸ்டின்ல மிகாது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுலெல்லாம் மிகாது அப்படின்னா, எழுவாய் தொடர்ல மிகாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் இரண்டாம் வேற்றுமை தொகை இருக்கும் இல்லையா, அதுல வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர்ல இப்போ வந்து பாம்பு பாம்பு அப்படின்னு மாதிரி அடுக்கி வரும்போது அதுல வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. அது போக இங்க பாருங்க, உம்மை தொகை, இரட்டை கிளவி, வினைத்தொகை, இது எதுலையுமே வல்லினம் மிகாது. சரியா? சோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது வன் தொடர் குற்றியலுகரத்துல நம்ம என்ன பார்த்தோம், வல்லினம் மிகும் பார்த்தோம். சோ பிழையான தொடர் வந்து வன் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படின்றது பிழையான சொல். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. சோ வலு அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா பிழையா இருக்கணும். வலா நிலைனா பிழை இல்லாமல் இருக்கணும். பாருங்க, செல்வி பாடினால், இந்த தொடர்ல எந்த பிழையுமே நம்மளுக்கு இல்லை. அப்போ இது திணை வலு கிடையாது. திணை வலா நிலையில இது வரலாம். சரியா? அடுத்து என் மாமா வந்தது, இது வந்து தப்பா இருக்கு. ஸோ என் மாமான்றது ஒரு உயர்திணை, ஆனா வந்தது அப்படின்ற அக்ரிணையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வலு, தப்பான சொல். ஆனா வலா நிலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே தப்பு தான். நான் வந்தேன் அப்படின்றது வந்து இடவலு கிடையாது. ஸோ நாய் கத்தும், நாய் என்ன செய்யும், நாய் குறைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இது வந்து மரபு, மரபு வலு அப்படின்றது சரியானது. பிழையான தொடரை கண்டறிக. பாருங்க, இதுலயே வல்லினம் மிகும் இடங்கள் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், பண்பு தொகை, உவமை, ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம். அப்புறம் வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும், உரிச்சொல் தொடர் பார்த்தோமா. இதுல இரட்டை கிளவியில என்ன பார்த்தோம், வல்லினம் மிகாது. ஸோ லாஸ்ட்லயே பாருங்க, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது அப்படின்றதான் சரியானது. ஆனா இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிழையான தொடர் வந்து இதுதான். அடுத்து தமிழ் சொல், ஆங்கில சொல். செக் அப்படின்றது என்ன வரும், காசோலை. ஃபைல் அப்படின்னா கோப்பு. விசா கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் நுழைவு இசைவு. நமக்கு இந்த கடவுச்சீட்டு நுழைவு இசைவு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டா பார்த்துக்கோங்க. அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பெயர் சொல்ல வந்து 6 வகையான பெயர் சொற்கள் இருக்கு. அதுலதான் அவன் பொன்னன் அப்படின்றது பொருள் பெயர். சரியா? இடம்னா ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணுவோம். காலம்னா தேதி, நாள், மாதம், இந்த மாதிரி ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணுவோம். தொழில்னா ஒரு தொழிலை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து பொருள் பெயர். அடுத்த கொஸ்டின், ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது எது கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை. நம்ம வேற்றுமையில வந்து மொத்தம் 8 வேற்றுமைகள் இருக்கு, வேற்றுமை தொகை இருக்குன்னு படிச்சிருக்கோம். ஸோ இரண்டாம் வேற்றுமைனா ஐ. இரண்டாம் வேற்றுமையோட உருபு ஐ. மூன்றாம் வேற்றுமையோட உருபு ஆல். நான்காம் வேற்றுமையோட உருபு கு. ஐந்தாம் வேற்றுமையோட உருபு இன். இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. சரியா? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பெயரச்ச தொடரை தெரிவு செய்க. பெயரச்சம் அப்படின்னாலே ஆ அப்படின்றது கொண்டு முடிஞ்சிருக்கும் விகுதியில. வந்து தந்தான், தைத்த சட்டை. பாருங்க, தைத்த ஆ, தைத்த அப்படின்றதுல ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பெயரச்ச தொடர். அடுத்து குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகுபெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழல் கேட்டு மகிழ்ந்தான். ஸோ இதுல குழல் அப்படின்றது ஒரு கருவி, ஒரு பொருள், ஒரு கருவி. ஸோ இது வந்து குழல் அப்படின்றது ஒரு கருவின்றதுனால இது வந்து கருவி ஆகுபெயர். இப்போ காரிய வாகுபெயர் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்னா,
அலங்காரம் படித்தான். ஸோ அலங்காரம்ன்றது ஒரு காரியம். அப்போ அலங்காரத்தை படிக்கல, அலங்காரம் அப்படின்ற ஒரு படிப்பு. ஸோ எப்படி பண்ணணுன்ற அந்த படிப்பை வந்து படிச்சிருக்கான். ஸோ அதான் வந்து காரியவாகு பெயர்ல ஒரு எக்ஸாம்பிளா வரும். அடுத்து கருத்தாகு பெயர் அப்படின்ற, ஸோ கருத்தாவாகு பெயர் அப்படின்றத சொல்லுவோம். கம்பனை படித்தான் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்ததுன்னா, நம்ம கம்பனை போய் படிக்கல, கம்பன் எழுதிய நூல்கள் எல்லாமே படிச்சிருக்கோம். அதுதான் வந்து கருத்தா வாக்கு பெயர்ல வரும். தானிய வாக்கு பெயர் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, பாலை இறக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுப்பில் இருந்து பாலை இறக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா என்ன மீனிங்னா, அந்த அடுப்புல இருக்க அந்த பாத்திரத்தை இறக்கு அப்படின்ற மீனிங். ஸோ அதான் வந்து தானிய வாக்கு பெயர். பருப்பு உள்ளதா என வணிகனிடம் வினவும் வினா வகை எது? இது வந்து கொழல் வினா. ஸோ பருப்பு இருக்கான்னு நம்ம யார்கிட்ட கேட்போம்? ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்போம். இல்லைன்னா நமக்கு பருப்பு இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்போம். ஸோ அப்போ எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வினா. இப்போ உங்ககிட்ட 2 பேனா இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அப்போ எனக்கு ஒரு பேனா தா அப்படின்ற மீனிங். அதுதான் வந்து கொழல் வினா. அறியா வினா அப்படின்றதுல என்ன வரும்னா, இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு தெரியல, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எழுதணும். இப்போ நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குறுந்தொகையை எழுதியவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அப்போ எனக்கு தெரியல, நீ ஆன்சர் சொல்றியா, நான் கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அறியாததை கத்துக்கிறது தான் வந்து அறியா வினா. ஐய வினா அப்படின்றது, இப்போ இது பாம்பா இல்லைன்னா கயிறா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ பயந்துட்டு ஒரு வினாவை கேட்கிறோம் அப்படின்னா அதான் ஐய வினா. ஏவல் வினானா ஒன்று செய்யறதுக்காக நம்ம சொல்றோம், அதான் வந்து ஏவல் வினா அப்படின்றதுல வரும். இப்போ டீச்சர் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க, நீ வீட்டு பாடம் செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ செய்யலை மேம், இப்போ ஒரு நிமிஷம் செஞ்சிடறேன். ஸோ அப்போ ஏவுறாங்க, நம்ம ஏவல் வினா அப்படின்றது இதுல வரும். அடுத்து அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆன்சர் வந்து நேரடி. நேரடிக்கு இன்னொரு பேர் வந்து அளவடி. சரியா, அளவடி தான் 4 சீர்களை பெற்று வரும். இதுல குறளடி வந்து 2 சீர்களை பெற்று வருவது குறளடி. சிந்தடி வந்து 3 சீர்களை பெற்று வரும். நெடிலடி வந்து 5 சீர். ஸோ அளவடி தான் நமக்கு 4 சீர்னு படிச்சிருக்கோம். அளவடியோட இன்னொரு பேர் தான் நேரடி. அடுத்து தலைகளின் வகைகள். ஸோ தலைகளின் வகைகள் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்குற அந்த கொஸ்டின்ல இருந்தது பார்த்தீங்களா. ஸோ தலைகள் பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. இங்க ஏற்றிருக்கிறது காய் முன் நிறை. காய் முன் நிறை வந்து நமக்கு கலித்தலை. சரியா, மொத்தம் 7 வகையான தலைகள் இருக்கு. 7 வகையான தலைகள்லையும் நம்ம இது படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, அதோட வாய்ப்பாடு. ஃபர்ஸ்ட் வெண்சீர் வெண்டலை அப்படின்னு வரும்போது காய் முன் நேர் வரும். சரியா, ஒன்றிய வஞ்சித்தலைனா நமக்கு கனி முன் நிறை. ஒன்றாத வஞ்சித்தலைனா கனி முன் நேர். கலித்தலைனா காய் முன் நிறை. ஸோ இது மாதிரி இப்போ 4 இது படிச்சிருக்கோமா, இன்னும் 3 இருக்கா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த வாய்ப்பாடு படிச்சு வச்சுக்கணும். நமக்கு எதுனாலும் கேட்பாங்க. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புவன் வள்ளுவன் வாய் சொல் இத்தொடரில் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவ மாலை. அதாவது வள்ளுவனை பற்றியும் அந்த திருக்குறளை பற்றியும் நல்ல விதமா பெருமையா சொல்ற நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை. ஸோ இதை அதுதான் சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது எது? ஆறாமை ஐயப்படுதல். இது வந்து ஒரு திருக்குறள். அதுல வந்து லாஸ்டா தீரா இடும்பை தரும் அப்படின்னு முடியும். அதுல எது தீரா இடும்பை தரும்னா ஆறாமை ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று என்னன்னா நாலடியார். புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் எல்லாமே 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் நம்ம வந்து 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே 14 மேல்கணக்கு நூல். நாலடியார் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். கரெக்ட் தான். கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். அதுவும் கரெக்ட் தான். கம்பராமாயணம் வந்து ஒரு வழி நூல் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராமாயணத்தை வந்து வால்மீகி முனிவர் தானே எழுதியிருப்பாரு. அவரை பார்த்து தான் இவர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ வழி நூல் தான் இது வந்து. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை கிடையாது, படலம். கம்பராமாயணத்தோட பெரும்பிரிவு காண்டம்னும் உட்பிரிவு வந்து படலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து தவறான சொல். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96 வகை வண்ணங்கள் வந்து கம்பன் சொல்லியிருப்பாரு. ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார்? ஐங்குறுநூறை தொகுத்தவர் புலந்துரை முற்றிய கூடலூர் கிழார். ஸோ நம்ம வந்து 8 தொகை நூல்கள்ல தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னு 8 நூல்களுமே படிச்சு வச்சுக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேட்பாங்க. சரியா, அடுத்து பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் முயற்சி, நோன்மை, வலிமை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்தாலே மோஸ்ட்லி ஜியு போப் தான் வருவார். சரியா, நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் உள்ள கொஸ்டின்ல சொல்லியிருந்தேன். என்னன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புனா ஜியு போப் வருவார். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டா நமக்கு மோஸ்ட்லி வீரமாமுனிவர் தான் வருவார். அவர் தான் நிறைய நூல்களை லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்திருப்பாரு. அது மாதிரி பிரெஞ்சு நூல்களை மொழிபெயர்த்தவர்னு வரும்போது நமக்கு வாணிதாசன் வருவார். சரியா, ஸோ இவங்க 3 பேரும் மொழிபெயர்த்ததுல இங்கிலீஷ்னா ஜியு போப், லத்தீன்னா வீரமாமுனிவர், பிரெஞ்சுனா வாணிதாசன். அடுத்த கொஸ்டின். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்தம்னா வேற ஒன்றும் கிடையாது, 4000 திவ்ய பிரபந்தம். அதான் வந்து திவ்ய பிரபந்தம்.
இதற்கு உரை எழுதியவர். ஸோ இந்த திவ்ய பிரபந்தம் அப்படின்றது வந்து நிறைய ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இருக்காங்களா, அவங்க 12 பேரும் சேர்ந்து பாடிய நூல்களை தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அங்கங்க அவங்கவுங்க பாடி வச்சிருப்பாங்க ஆழ்வார்கள் எல்லாம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாக்கி அதை வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேர் வச்சவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் வந்து நாதமுனி. ஸோ 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பெயர் வைத்தவர் யாருன்னு கேட்டாலும் நாதமுனி தான். இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாலும் நாதமுனி தான். ஸோ அவர் தான் அவங்க 12 பேரும் எழுதி வச்சிருக்கிறத ஒன்னா மாத்தி ஒரு பேர் வச்சு அது ஒரு நூலா மாத்தினவர் வந்து நாதமுனி. சரியா? சரி, இப்ப அடியாருக்கு நல்லார் யாரு அப்படின்னா சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார். சரியா? அடுத்து, பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் அப்படின்னு சொன்னவர். இது யாருன்னா நாவுக்கரசர். சரியா? நாவுக்கரசர் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாறியிருப்பாரு. ஏன் அப்படின்னா அந்த சூளை அப்படின்றது ஒரு நோய். இந்த சூளை நோயால அவர் பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ சமண சமயத்துல வந்து அவர் ரொம்ப பக்தியா கடவுளை கும்பிடுவாரா. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இவரோட தங்கை வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த அவங்க வந்து சைவ சமயத்தை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து திருநீர் கொடுத்து இவருக்கு இந்த நோய் வந்து குணமாயிரும். அப்போ அவங்க தங்கையோட வேண்டுதலுக்காக இவங்க வந்து சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாறியிருப்பாங்க. அதான் அவங்க வந்து பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள. ஸோ அவங்க வந்து அந்த சமண சமயத்துல உள்ள கடவுளை வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி என்னைய பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவர் நாவுக்கரசர். அடுத்து, பொருள் அறிந்து பொருத்துக. ஒல்லை அப்படின்னா விரைவு, ஈறு எல்லை, மேதி எருமை, அங்கனர் சிவன். அடுத்து, குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? எச்சியை கிட்ன பிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னா திருமலை நாயக்க மன்னர். அடுத்து, பொருந்தாத இணையை கண்டறிக. ராஜராஜ சோழனுலா ஒட்டக்கூத்தர் கரெக்ட். இந்த பக்கம் நூல்கள், இந்த பக்கம் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க. திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபர். முக்கூடர் பல்லுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் போன கொஸ்டின்லயே. முக்கூடர் பல்லுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு. சரியா? முக்கூடர் பல்லு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நாதகுத்தனார் அப்படின்றது குண்டலகேசியோட ஆசிரியர். நம்ம 50 படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல குண்டலகேசியோட ஆசிரியர் தான் நாதகுத்தனார். முக்கூடர் பல்லோட ஆசிரியர் நமக்கு தெரியாது. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கடிகைமுத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். கடிகைமுத்து புலவரோட மாணவர் வந்து உமறு புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராய் கொண்டு ஒழுகி வந்தால்னா சுந்தர சுவாமிகள். தமிழுக்கு தொழில் கவிதை, நாட்டிற்குழைத்தல். இது சொன்னவர் வந்து பாரதியார். அது நமக்கு தொழிலே வந்து கவிதையும் நாட்டுக்கு உழைக்கிறது தான் அப்படின்னு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இவர் வந்து உடுமலை நாராயண கவி இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து நிறைய திரைப்பட பாடல்கள், அப்புறம் வந்து நாடகத்துக்கு நிறைய நாடகத்தை வந்து எழுதியிருப்பாரு. இதெல்லாம் பண்ணவர் வந்து இந்த உடுமலை நாராயண கவி. ஸோ பகுத்தறிவான நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு அந்த காலத்துல. அதனாலதான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்த கொஸ்டின், புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. இவரோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க. இவரோட இயற்பெயர் வந்து மகாலிங்கம். சரியா? இவங்க அம்மா அப்பா வச்ச இயற்பெயர் வந்து மகாலிங்கம். புரட்சி முழக்கம் அப்படின்ற இவரோட நூலுக்காக தமிழக அரசோட பரிசு பெற்றிருப்பாரு. ஸோ அதனாலதான் இந்த நூலை ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. அவர் வந்து உரை வீச்சு அப்படின்ற இவரோட இன்னொரு நூலுக்காகவும் தமிழக அரசோட பரிசு பெற்றிருப்பாரு. ஸோ 2 நூலையும் நம்ம படிச்சு வச்சு. நிறைய நூல் இருக்கு. பட் தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல்கள் வந்து 2. ஒன்னு புரட்சி முழக்கம், இன்னொன்னு உரை வீச்சு. சரியா? அதுக்கப்புறம் நமக்கு மறைமலை அடிகள்னா நமக்கு யாரு? ஃபர்ஸ்ட் மறைமலை அடிகள்னு பேர் வந்தோடனே தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தான் இந்த மறைமலை அடிகள். சரியா? அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மகள் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையாரோட தந்தை யாருன்னு கேட்டா மறைமலை அடிகள். தேவநேய பாவானை பத்தி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இவரோட இன்னொரு பேரு மொழிஞாயிறு. சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்டா நம்ம வந்து தேவநேய பாவாணர் வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு 10th வந்து ஒரு லெசன்ல வந்து ஒரு சொல்லுக்கும் ஒரு இதுக்கும் என்னென்ன அர்த்தம்னு ரொம்ப டீட்டெயில்டா அழகா சொல்லியிருப்பாரு. அதான் தேவநேய பாவாணர் அப்படின்றவரை சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று என்னன்னா பெருநாரை, இன்னொன்று பெருங்குருகு அப்படின்னு ஒரு நூலும் வரும். ஸோ பெருநாரை பெருங்குருகுன்றது இம்பார்ட்டன்டான இசைத்தமிழ் நூல்கள். பம்மல் சம்பந்த முதலியார் முதலில் எழுதிய நாடகத்தின் பெயர் என்ன? புஷ்பவல்லி. சரியா? பம்மல் சம்பந்த முதலியார் யார் அப்படின்னா நாடகவியலின் தந்தை. ஓகே, நாடகவியலின் தந்தை. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா மறைமலை அடிகள் பார்த்தோமா. ஸோ இங்க பம்மல் சம்பந்த முதலியார் வந்து நாடக இயலின் தந்தை. அடுத்து, இயற்பெயரும் அவரோட பெயர்களும் கொடுத்திருக்காங்க. பாரதியாரோட இயற்பெயர் நமக்கு தெரியும், சுப்பிரமணியன். பாரதிதாசன் அப்படின்றது சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி.
மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் அப்படின்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் பத்தி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். அப்படிதான? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை நீலாம்பிகை அப்படின்றவங்க இவங்களோட பொண்ணு. அவங்களும் தனித்தமிழ் இயக்கத்துல பணியாற்றியிருப்பாங்க. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43 நூல்களை படைத்துள்ளார். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். இவர் எழுதிய சமய நூல் ஞான கண்ணாடி. இது போக இவர் நார்மலா நம்ம வீரமாமுனிவர்னா என்ன சொல்லுவோம்? தேம்பாவணி, சதுரகாராதி, தொன்னூல் விளக்கம், அடுத்து பரமார்த்த குரு கதை, இதெல்லாமே வீரமாமுனிவருக்கு சொல்லுவோம். ஆனா ஞான கண்ணாடி அப்படின்றது ஒரு சமய நூல். அடுத்து தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எதுனா ராஜராஜன் கட்டிய கோவில் தான், அதாவது தஞ்சை பெரிய கோவில் தான். ஸோ எதுக்காக இவர் மேரு அப்படின்னு அழைச்சாருன்னா, உலகத்திலே மிக உயரமான மலை மேருமலை, உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ அது மாதிரியே அளவும் இருக்குது, அது மாதிரியே புகழ் பேரெல்லாம் பெற்றிருக்கிறதுனால இது தட்சிணமேரு அப்படின்னு ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலை சொல்றாரு. சரி, காஞ்சி கைலாசநாதர் கோவில், மகாபலிபுரம் கடற்கரை கோவில், பனிமலை கோயில், இதெல்லாம் கட்டியவங்க யாருன்னா ஒரே ஒருத்தர் தான், 2ஆம் நரசிம்மவர்மன். இந்த 3 கோயிலையுமே 2ஆம் நரசிம்மவர்மன் தான் கட்டினாரு. இவரோட இன்னொரு பேர் ராஜசிம்மன். ஸோ ராஜசிம்மன் கட்டிய கோவில்கள்னாலும் இது 3 தான். 2ஆம் நரசிம்மவர்மன் பல்லவ மன்னன், சரியா, இவங்க கட்டிய கோயில்கள்னாலும் இது 3 தான். ஸோ இந்த கோயில்கள்ல காஞ்சி கைலாசநாதர் பத்தி கேட்டிருக்காங்களா, கட்டியவர் யாருன்னு சொல்லி 3மே படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது கேட்டிருக்காங்க? கலர் நிலம். குறிஞ்சின்றது என்ன சொல்லுவோம்? மலையும் மலை சார்ந்த இடமும். செம்மண் அப்படின்றது நம்ம செம்மண், நம்ம சிகப்பு மாதிரி நிற கலர்ல இருக்கும்ல, ஸோ செம் கலந்த மண் தான் செம்மண். உவர் நிலம் அப்படின்றது உப்பு கலந்த மணல் தான் உவர் நிலம் சொல்லுவோம். கலர் நிலம் அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, அதுல அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் இருக்கும், அதான் கலர் நிலம். அது கல்வி கற்காத பெண்கள் கலர் நிலம் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது யார் சொல்லியிருக்கா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பண்ணணும். கல்வி கற்காத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதான் கலர் நிலம், தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர். அடுத்து, இந்த பக்கம் பறை கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் நமக்கு ஐவகை திணைகள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அப்படின்றது தொண்டகம். அடுத்து முல்லை ஏர்கோட்பறை, மருதம் மணமுலா, பாலை துடி. இதுல பாலை துடி தனியாவும் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாலை திணையின் பறை என்ன பறை அப்படின்னு துடி. அடுத்து பெரும்பொழுது மாதம், பெரும்பொழுது, சிறுபொழுது, அடுத்து திணைகள். இந்த ஒரு பெரிய டேபிளர் கால அட்டவணையே நமக்கு இருக்கு. நம்மளும் கூட அது கொடுத்துருக்கோம், சரியா, நம்மளோட சேனல்ல. அது போய் பார்த்துக்கோங்க. ஸோ பெரும்பொழுது சிறுபொழுது இல்லாம ஒரு கொஸ்டின் வராது. இந்த பக்கம் பெரும்பொழுது கொடுத்துருப்பாங்க, இல்ல சிறுபொழுது கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் இந்த மாதிரி மாதம் கொடுத்துருப்பாங்க. இப்ப சிறுபொழுதுன்னு வரும்போது, சிறுபொழுது அப்படின்னா என்னன்னா ஒரு நாளோட கூறுபாடு தான் சிறுபொழுது சொல்லுவோம். பெரும்பொழுதுன்னு வரும்போது ஒரு ஆண்டின் கூறுபாடு. இப்போ ஒரு ஆண்டின் வரும்போது எத்தனை மாதங்கள் அப்படின்றது இந்த பக்கத்துல இருக்கும். சிறுபொழுதுன்னு வரும்போது இந்த பக்கம் டைம் இருக்கும், 2 மணிலிருந்து 6 மணியா, 6 மணிலிருந்து 10 மணியா அப்படின்னு இருக்கும். ஸோ இது இந்த டேபிளர் காலம் கண்டிப்பா நம்ம படிச்சு வச்சுக்கணும், சரியா. ஃபர்ஸ்ட் பெரும்பொழுதுல கார்காலம் அப்படின்றது நமக்கு ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேனில் ஆடி ஆவணி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், இம்மூன்றும் உயிர்களுக்கு உரியது. தொல்காப்பியர் அதாவது நமக்கு ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் உள்ள இந்த பக்கம் உயிரினங்களையும் வகைப்படுத்தியிருப்பாரு. ஸோ அதுதான் என்னன்னா இதுல கொடுத்துருக்காங்க. இதுல மூன்று அறிவு உள்ள உயிரினம் எது? அதான் உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் அப்படின்னா 3 அறிவு இருக்கா? இது எதுன்னு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா கரையானும் எறும்பு தான் 3 அறிவு கொண்டது. இப்ப நம்ம 6 அறிவையும் படிக்கணும், அப்பதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஓர் அறிவு அப்படின்னா புல், சரியா. புல் என்ன அறிவுனா தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும், அதாவது உற்றறிதல், தொடு உணர்வு மட்டும் இருக்கிறது புல். ரெண்டாவது 2 அறிவு கொண்டது சிற்பி, நத்தை, இது ரெண்டுமே, சரியா. சிற்பி, நத்தை இது 2 ரெண்டாவது அறிவு. என்னென்ன அறிவு இருக்குன்னா தொடு உணர்வு, அதாவது உற்றறிதலும், அதுக்கப்புறம் சுவைத்தலும் இதுக்கு இருக்கும். கரையான், சரி, சிற்பி, நத்தைக்கு. 3 அறிவுனா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், அதுதான் கரையானும் எறும்பும், சரியா. அடுத்து 4 அறிவு கொண்டது என்னதுன்னா நண்டு, சரியா. நண்டு என்னது இருக்கும்னா நமக்கு 4 அறிவு கொண்டதா இருக்கும். எக்ஸ்ட்ரா கண், இதுல பார்வை அப்படின்னும் நமக்கு இருக்கும். அடுத்து 5 அறிவு கொண்டது பறவைகளும் விலங்குகளும் 5 அறிவு, சரியா. 5 அறிவுல என்ன இருக்கும்னா நமக்கு அதாவது உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், அடுத்து கண் சொன்னோமா, அடுத்து காது, கேட்டலும் சேர்த்து இருக்கிறது தான் இந்த விலங்குகள். அடுத்து 6வதா சொல்றது மனிதர்கள். இந்த 5 அறிவோட சேர்த்து மனம், ஓகேவா, பகுத்தறிவு அப்படின்ற ஒன்றும் இருக்கிறது யாருன்னா மனிதனுக்கு தான். ஸோ இது சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். பிரித்தெழுதுக. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை, ஈஸியானதான். ஸோ ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் பார்த்தாச்சா நம்ம. ஸோ நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்
பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.